அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்லா பச்சை உருளைக்கிழங்கே தோலை சீவிட்டு நல்லா துருவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது நமக்கு இது போல் நல்லா உதிரியாக கிடைக்கும். அதே போல் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையுமே தோலை சீச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதையுமே துருவிட்டு தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒன்று போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்கிறதுன்றதுனால கோதுமை மாவு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னருக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. கேரட், உருளை சாப்பிடாத பசங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்குங்க. ஸோ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முட்டை போதுமான அளவு. ஃபஸ்ட்டு அந்த முட்டை எல்லாமே அந்த மாவில் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றதை நம்ம பார்த்து சேர்த்துக்க போகிறோம். அதே போல் இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு திக் பேட்டராக இருக்கணும். இப்போது எந்த அளவுக்கு நமக்கு பேட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது போல் நல்லா திக்காக இருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல் கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பேன் சூடானதுமே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரை அதில் ஊற்றிடலாம். ஸோ உங்களோட பேன் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டரை ஊற்றிக்குங்க. நான் இதில் 2 தான் ஊற்ற முடியும். ஸோ நான் 2 பீஸ் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு குக் ஆகுமே தவிர உள்ளே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு குக் ஆகாது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்ததுமே நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த பேட்சையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். நான் எடுத்த ஒரு கப்பு மாவுக்கு எனக்கு 6 பீசஸ் கிட்ட வந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த உருளை, கேரட் அதெல்லாம் எதுவுமே அதில் தெரியாது. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நம்ம சாஸோட கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.